அந்த கார்டில் நல்ல அட்ரஸ், அந்த ப்ராய் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேண்டம் இல்லை, அதுக்கு இடமே இல்லை. பிகாஸ் யூ அட்ரஸ் இஸ் தேர், யாரும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து ஜபாத்தான் டாக்டர் போய் மாற்றிக்கணும் 10 வழி. அப்புறம் SPR சுராஞ்சா பிளேன் ராயா 36 floor 36 கொம்தாரில் போய் அந்த கொடுக்குற இதை போய் காமிக்கணும். அவன் வந்து மாற்றுவான். ஏனோ தெரியல 5 மாசம் எடுக்குமா. இப்பெல்லாம் பெரிய கம்ப்யூட்டர்லாம் கவர்மெண்ட் சிஸ்டம்லாம் வச்சுக்கிட்டு 5 மாசம் எடுக்குமா. ஏன்னு கேட்டா இல்லை அப்படித்தான் எங்க ப்ரொசீஜர்லாம் அப்படித்தான். ஓகே, பட் ஐ திங்க் the 5 months I think is to so that election வந்து சொன்ன உடனே நீங்க போய் செஞ்சீங்கன்னா அவனுக்கு பம்பில்ல. ஸோ அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 2010 2012 let us say 2012 sometime election வச்சா we have 1.5 years to do all this work. Okay. So அது மாத்தின உடனே then we go into we go to www.spr.gov.my. அங்க வந்து you can check உங்க IC நம்பர் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா it will tell you உங்க constituency எல்லாம் சொல்லும். Then you can know whether they have changed it or not. Okay. So நம்ம வந்து that's the if we can do that, we have won the election already. For us, election is not the issue. Election, the re-registering into those constituencies is the issue. அது செஞ்சிட்டோம்னா we have won the elections. Okay. So இதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் பலம் தேவை, மற்ற ஃபெசிலிட்டிஸ் நம்ம இருக்கணும். ஸோ ஆல் ஒர்க் வச்சு அந்த கேப்பபிள் இந்த ஆஃபீஸ் இந்த மாதிரி கேப்பபிலிட்டிஸை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா we going to start regularly to invite people to the office. இந்த மாதிரி ஒரு 20, 30, 40 people ஒவ்வொருத்தரையும் create awareness. ஆனால் கூப்பிட்டா அதுவே இஷ்யூ, அவங்க வருவாங்களா வரமாட்டாங்கன்னு. ஸோ அதுலேயும் we have to use our creativity. அதான் நம்ம வந்து we have slowly step by step systematically we have to start drawing people in. அது வந்து ஒரு critical massக்கு வந்தோடனே அது பாட்டு பத்திக்கும். We believe this, right? But we got to bring it to that critical mass. இது வந்து that's our plan. And then we will work issues இருந்துச்சுன்னா INRAM HRP னு we will go and work with them on the issues. So we will represent them. We will help them to solve the problem. We will take them up in whichever way is appropriate, right? அதை வச்சு செல்வாக்க வளர்க்க செஞ்சுட்டு வரோம். பட் ஆள் பலம் வந்து இப்போ குறைவாக. So we need to increase that. And we need to make the people believe it is necessary. இதெல்லாம் உண்மையிலே வேற வழி இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. அது பண்ணிட்டாங்க. And we have 1.5 years, maybe 2 years to achieve this. நீங்கள்லாம் எப்படி இந்த வேலையில உதவலாம்? இது நெக்ஸ்ட் வந்து சேருங்க. Come and join us. We're a small team, you want to become a bigger team. ஆனா இது வந்து you have to sacrifice. வந்து இருந்துக்கிட்டு எல்லாம் சேமா இருக்குன்னு யோசிக்க வேணாம். இப்போ வந்து இங்க இருக்கிற டீம் வந்து ரொம்ப கமிட்டட் டீம், சின்ன டீம் பட் வெரி கமிட்டட் டீம். நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வரோம். பெரிய டீம்ல சின்ன டீம். ஆரம்பத்துலேருந்து 2 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னிலேருந்து இந்த டீம்னா அதே வெரி கமிட்டட் டீம். பல வேலைகள் செய்கிறோம். We need to expand that team. வந்து சேரும். இல்லாட்டினா உங்க ஏரியால நீங்க வந்து நியூக்ளியஸா இருக்கு. நாங்க வர்றோம், நீங்க வந்து அங்க இருந்து அந்த ஏரியா செய்யுங்க. நாங்க வந்து உங்க கூட இருந்து அங்க செய்வோம், அப்புறம் நீங்க செய்யுங்க. அப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணா எல்லாம் we same la, but you become we are the hub. நீங்க வந்து ஸ்போக் மாதிரி நிறைய ஏரியாஸ்ல. Then you can help us to create the infrastructure. Office வந்து இப்ப எடுத்துட்டோம். Okay, now we are trying to equip the office equipment. So enna we'll give out a form afterwards. We want you anything you can sponsor any one of the items there. Sponsor பண்ணுங்க.
ஒரு ஃபேக்ஸ் மிஷினோ ஒரு பிசியோ ஒரு டேபிளோ ஒரு சேரோ ஏதாவது ஒரு ஸ்பான்சர் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ். ஆனா இதுல இருந்து வரக்கூடிய நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சு இதுல இருந்து வரக்கூடிய பலம் நம்ம எல்லாருக்கும் வந்து சேரப்போம். அது வந்து நல்லா யோசிக்கணும். இது வந்து யாருக்கும் நீங்க செய்யல, நம்மளுக்கு தான் செஞ்சுக்கிறோம், இப்படித்தான் யோசிக்கணும். இன்னொன்று வந்து இன்டெலெக்சுவல் சப்போர்ட் கொடுக்கலாம். நீங்க வந்து எழுதலாம். நாங்க வந்து நிறைய எழுதுறதுக்கு ஆள் தேடி பல ஏரியால நம்ம எழுதலாம். தமிழ் எழுதணும், இங்கிலீஷ்ல எழுதணும், மொழியில் எழுதணும், வெப்சைட்ஸ்ல எழுதணும், பேப்பர்ல எழுதணும், புக் எழுதணும். We are looking for intellectual resources. வந்து சேர். ஸோ இந்த மாதிரி வழிகள்லாம் நீங்க வந்து உதவலாம் இந்த செயல். How will all this benefit us? நம்மளுக்கு என்ன பலன் இதுல இருந்தெல்லாம்? நம்ம போராடுற உரிமை போச்சுன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் மறுபடியும் உண்மையிலே we don't depend on anybody. We use our own resources to reclaim our rights. Racist system இந்த நாட்டில் இனவாதம் அதை வந்து நம்ம வந்து இனவாதிகள் சொல்றாங்க. சொல்லட்டும், நம்ம வந்து இனவாதிகள், நம்ம வந்து இனவாதத்தினால பாதிக்கப்பட்டவர்கள். அதை வந்து எதிர்த்து நிற்கிறோம். But in my mind, in our mind, this is the way by which we can eliminate the racist system. இப்ப நம்ம கேட்கிற கோரிக்கைகள்லாம் உண்மையிலே இந்த அரசாங்கம் ஒரு செயல்படுத்தினாங்கன்னா உண்மையிலே they will have to change their policies. Their basic policies will have to change. ஸோ பல வழிகளில் நம்ம செய்யறது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக போகணும். எல்லாத்தையும் நம்ம ஃபண்டமெண்டலாக போகணும். நம்ம வந்து இந்த மேலாப்ல எல்லா மற்ற பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மேலாப்லேயே போறாங்க. நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக போகிறோம். ஆனால் ஃபண்டமெண்டலாக போனால் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா we ask very disturbing questions. ஆனால் அந்த டிஸ்டர்பிங் கொஸ்டின்ஸ்ல இருந்தால் சேஞ்ச் வரும். அந்த மேலாப்ல போறதுனால ஒரு சேஞ்ச் வர போறதில்லை. அது வந்து ஒரு கண் தொடப்பு தான் உண்மையிலே. So all this will change, and ultimately our goal is to bring Indians into the mainstream of national development in this country. This one maybe it's very far right now, but Uday Kumar sir சொல்ற மாதிரி a journey of 1,000 miles starts but with a single step. So நம்ம வந்து அந்த அடி. So இதுதான் இப்போ வந்து ஓரளவுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் so much detail ஓரளவுக்கு உங்களுக்கு நான் வச்சிருக்கேன். So now are we ready with the video? Yes sir. So இப்போ வீடியோ பார்த்து அப்புறம் இருக்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம will have a question and answer session.